ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம இப்போ எங்கே வந்திருக்கோன்னா குயின்ஸ்லேண்ட் வந்திருக்கோம். சரி, ரொம்ப நாளாக பிளான் போட்டு இருந்தோம் எங்கன்னா போகலான்னு சொல்லிட்டு. சரி, ஃபஸ்ட்டு சென்னைக்குள்ளே இருக்கிறது முடிப்போம்னு சொல்லிட்டு இப்போ தான் குயின்ஸ்லேண்டே வந்திருக்கோம். அதாவது குயின்ஸ்லேண்ட் போகிறது எவ்வளோ நாள் பிளான்டா நம்மளுது? ரொம்ப நாளாக பிளான் போட்டோம், அதுவே இப்போ தான் எக்ஸிக்யூட் பண்ண போகிறோம். ஸோ வாங்க என்ஜாய் பண்ணலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அந்த டிக்கெட் வாங்கிட்டு வந்துட்டா. எவ்வளோ ஒரு டிக்கெட்? ஒரு டிக்கெட் வந்து 750 rupees. வந்தாச்சு. எவ்வளோ நாள் பிளான் இது? ரொம்ப வருஷமா பிளான் போட்டு இப்போதான் அது எக்ஸிக்யூட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போதான் ஃப்ரெஷ்ஷாக பார்க்கலாம். அதுக்கப்புறம் நாங்கள் வந்து தீஞ்சு போய் வருவோம்னு தெரிஞ்சிச்சு. அடிக்கிற வெயிலுக்கு ஃபர்ஸ்ட் ரைடு உள்ள என்ட்ரு ஆனோடனே ஃப்ரீ ஃபால். அதுக்கு தான் இப்போ போக போகிறோம். மேலே போயிட்டு சும்மா சர்றன்னு கீழே வந்து இறங்கும். எப்படி வந்து இறங்குறோன்னு பார்க்கலாம். ஏன்னா எல்லாமே ஓகே தான், வெயில் தான். இப்போ வந்து இப்படி இருக்கேன், வரும்போது எப்படி தீஞ்சு போய் வர போகிறேன்னு தெரில. என்ஜாய் பண்ணும்போது இந்த கலர்லாம் பார்த்தா வேலைக்கு ஆகுமா சொல்லுங்கள்? அதனால் தூக்கி போட்டு ஜாலியாக வெயிட் பண்ண வேண்டியதுதான். மேலே போயிட்டு வரோம். ஃபர்ஸ்ட் ரைடுக்கு வந்து ஃபர்ஸ்ட் இது அடிச்சிட்டாங்க நம்பர். இருந்துச்சு. அதான் குயின்ஸ்லேண்ட்லேயே 2 ரைடு மட்டும் தான் சூப்பராக இருக்கும். ஒன்று இந்த ஃப்ரீ ஃபாலு, இன்னொன்று உள்ள வந்து சென்ட்ராக்ஷனு. அது 2 மட்டும். சென்ட்ராக்ஷன் எப்படி அந்த தலைக்கீழலாம் சுற்றுமே? தலைக்கீழ போவாது, சைடாக சுற்றும். இப்படி சைடு ஃபர்ஸ்ட்லாம் கோக்லாம் கொடுப்பாங்க, ஆனால் இப்போ கோக்லாம் கொடுக்கறது இல்லை. எப்படின்னா போய் சாவுங்கன்னு விட்டாங்க. இப்போ அடுத்தடுத்த ரைடுக்கு நம்ம அப்படியே போவோம். வாடா தம்பி போகலாம். அடுத்தடுத்த ரைடுக்கு போகலாமா? எப்படி இருந்தது உனக்கு? எப்படி இருந்தது ஃபர்ஸ்ட் ரைடு? சூப்பராக இருந்துச்சா? நெக்ஸ்ட் வந்து நாங்கள் வந்து ஆக்டோபஸ் ரைடுக்கு போக போகிறோம். வெயிலில் உட்காந்து இருக்கோம். வெயில் தான் மண்டையை பொழக்குதுறாயப்பா. ஒரு இதுலேயும் 2 பேர் உட்காரணுமா. தம்பி வந்து ஒரே ஒரு ஆள் உட்காந்து இருக்கிறதுனால எடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. நாங்கள் 2 பேரும் உட்காந்துட்டோம், அவங்க 2 பேரும் உட்காந்துட்டாங்க. அவங்க வந்து ஒரே ஒரு ஆள் இருக்கிறதுனால வந்தாதான் அப்படின்ட்டாங்க. வெயில் அடிக்குதுன்னு எல்லாரும் கத்திட்டு இருக்காங்க. வெயில் அடிக்குது, எடுங்கக்கான்னு சொல்லிட்டு. ஆனால் அவங்க கண்டுக்காம அந்த அக்கா பார்த்து ரகடாக இருக்காங்க. நம்ம தான் வெயிலில் அப்படி காஞ்சுன்னு இருக்கோம். ரொம்ப வெரி ஸ்ட்ரிக்ட் அக்காவாக இருக்காங்க. எடுக்க மாட்டேங்கிறாங்க. 2 ஆள் அந்த அதை எடுப்பாங்களாம், இல்லைன்னா எடுக்க மாட்டேன்னு சொல்லி ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்காங்க. நம்ம வந்து டோரா போக போகிறோம். டோரான்றதும் ஒன்றும் இல்லை, அதுவும் அப்படியே சுற்றிட்டே தான் இருக்கும். நிறைய சுற்றுற ரைட் தான் இருக்குது. அதனால சுற்றி டயர்ட் ஆகி திருப்பி சுற்றி விளையாடுவோம். இதுதான் நாங்கள் பண்ணுறது அப்பத்துல இருந்து. இப்போ நாங்கள் எங்கே இருக்கோன்னா ரோலர் கோஸ்டரில் இருக்கோம். ஒரு பெரிய க்யூ நிற்குது. இப்போயே போனால் தான் உண்டு, இல்லைன்னா அதுக்கப்புறம் ரொம்ப லேட் ஆகிடும். அதனால நாங்கள் இப்போயே வந்து லைனில் நின்றுட்டோம். இவன் தான் ரொம்ப நேரமாக ரோலர் கோஸ்டர் போனோம்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தேன். ஃபைனலி ரோலர் கோஸ்டர். பெரிய க்யூவே நிற்குது. இந்த க்யூவை தாண்டி தான் நம்ம இப்போ போகிறோம் ரோலர் கோஸ்டருக்கு.
எப்படி இருந்தது ரோலர் கோஸ்டர் ரைடு எப்படி இருந்துச்சு? சூப்பராக இருந்தது. ஃபஸ்ட்டு மெதுவாக போயிட்டு அதுக்கப்புறம் சல்லுன்னு இருக்கும்போது பயமாக இருக்கு. கிரிக்கல் ஆயிடுச்சு. அவ்வளோதான். இந்த ரைடு தான் போகிறோம். போன எல்லா ரைட்லையும் வந்து இதுதான் வந்து ஒர்த்தான ரைடு. சூப்பராக இருந்துச்சு. செம்மையாக பெரியமா நசங்கிச்சு. ஒரு கட்டத்தில் அம்மா வந்து நெசிங்கி போயிட்டாங்க. என்னாச்சு, ரொம்ப டயர்டானதால வந்து இப்போ வந்து ஒரு பிரேக் வந்து ஜூஸ் எல்லாம் குடிக்கலான்னு சொல்லிட்டு ஒரு பிரேக் வந்திருக்கோம். ஜூஸ் எல்லாம் நாங்கள் ஆர்ட்ரு பண்ணி குடித்தோம். ரோஸ் மில்க், பாதாம், அதுக்கப்புறம் தண்டர் கோகோனட் ஷேக், அதுக்கப்புறம் ஒரு மொஜிட்டோ எல்லாமே வாங்கி நல்லா ரிலாக்ஸாக உட்காந்து குடிச்சிட்டு இருந்தோம். குடிச்சு முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு ரைடுக்கு கிளம்பிட்டோம். நெக்ஸ்ட்டு ரைடு இல்லை, அது என்னென்னா ஒரு ரூம்குள்ளே நிறைய கேம்ஸ்லாம் இருக்கும்ல, வீடியோ கேம்ஸ், அந்த கார் ஓட்டுற மாதிரி அந்த ஃபன் சிட்டிலாம் இருக்கும்ல, அந்த மாதிரி இருந்துச்சு. அங்கே போயிட்டு கொஞ்சம் நேரம் விளையாடிட்டு நெக்ஸ்ட் ரைடுக்கு போயிட்டோம். ரைடு வந்து எல்லாமே ஓகே தான். என்னன்னா ரொம்ப தலை சுற்றும் அந்த ரைடு மாதிரி ரொம்ப நேரம் சுற்றிட்டே இருக்கிறதுனால ஒரு மாதிரி தலை சுற்றும். இறங்கும் போது அது மாதிரி கிரிக்கலாக இருக்கும். அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. மற்றபடி நல்லா ரைடு தான், நல்லா நிழலாக இருக்குது. வெயிலுக்கு நிழலாக இருக்குது, அதுதான் முக்கியமான விஷயமே. லைட்டாக தலைலாம் சுத்தம் இந்த கேமுன்னு சொல்லிட்டு அதே மாதிரி லைட்டாக தலை சுற்றுது. போய் உட்காந்து ஏஞ்சிட்டு நெக்ஸ்ட்டு கேமுக்கு போனோன்னா நல்லபடியாக போவோம், இல்லைன்னா ஒரு அடியாக போயிடுவோம். அதுதான் விஷயம். டார்க் ஹவுஸுக்கு போக போகிறோம். அதுக்காக வந்து உட்காந்தாச்சு. கதவு சாத்துறதே பயமாக இருக்கே. ஒரு சுற்றுற ரைட்டுக்கு வந்திருக்கோம், சுற்ற போகிறோம். எல்லாம் சுற்றி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் போய் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு இருக்கோம் நாங்கள். கீர் ரைடு வந்து நல்லா இருந்துச்சு. நம்ம வந்து கீர் இப்படி பின்னாடி தள்ளினா மேலே போவோம், கீர் வந்து ரிலீஸ் பண்ணால் கீழே வரும் ரைடு. அது நல்லா இருந்துச்சு. இப்போ வந்து பிரேக் சாப்பிட்ற டைம் வந்துடுச்சு. அதனால் நாங்கள் வந்து ஃப்ரைட் ரைஸ், இங்கே இந்த கடையில் வந்து பரோட்டாவும் குருமாவும் சூப்பராக இருக்கும். அதனால் நான் வந்தோடனே ஒரு பரோட்டா சொல்லிட்டேன். சாப்பிட்டு முடிச்சிட்டோம் காய்ஸ். சாப்பிட்டு முடிச்சுட்டு இப்போ வந்து டைஜஸ்ட் ஆகிறதுக்கு மொஜிட்டோ வாங்கிறதுக்கு போகிறோம். டான்ஸ் ஆடின்னு வர தம்பி. இப்போ நாங்கள் வந்து மிரர் ஹவுஸ்க்கு வந்திருக்கோம். மிரர் ஹவுஸுக்கு தான் போகிறோம். அம்மா மிரர் ஹவுஸ் கூட வரலன்னு சொல்லிட்டாங்க. சாப்பிட்டோன்னே டயர்ட் ஆகிட்டாங்க. நாங்கள் எல்லோரும் போகிறோம். நாங்கள் 4 பேரும் போகிறோம். ஐயோ மிரர் ஹவுஸ் முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு கோ கார்ட் இருக்குல்ல, அதில் தான் போனேன். நான் தான் அந்த எழுந்துச்சி வரேன். நான் பெரிய கார் ஓட்டி ரேஸில் வின் பண்ண மாதிரி ஏஞ்சி நடந்து வந்தேன். அது ஒரு பெருமை தானே. சரி, நடந்து வந்துட்டு நெக்ஸ்ட் ரைடுக்கு போயாச்சு. நாங்கள் வந்து கார் ஓட்ட போகிறோம். அந்த கார் கேபிள் கார் இருக்கும்ல, அது ஓட்ட போகிறோம். அதுக்கு தான் இப்போ எல்லோரும் போயிட்டுருக்கோம். நெக்ஸ்ட்டு நாங்கள் வந்து ஹார்ஸ் ரைட் போக போகிறோம். ஹார்ஸ் ரைட் பீச்சில் போய் பார்த்துருப்பீங்க. நாங்கள் வந்து தீம் பார்க்கில் வந்து போகிறோம் ஹார்ஸ் ரைட். ரைடு வந்து சூப்பராக போச்சு. ஒருத்தர் பெரிய தம்பி வந்து என்ன பண்ணிட்டா, கை பிடிக்காத இருந்தா பாரு, டக்குன்னு திரும்பினானே ஜர்க் ஆகிட்டான். அந்த வீடியோலாம் இருக்குது, நான் போடுறேன். வந்து ஹிமாலயன் வாட்டர் ரைடுக்கு போக போகிறோம். ஹிமாலயன் வாட்டர் ரைட் போயிட்டு வந்தோம். நான் வந்து உஷாராக நின்றுட்டேன். அதனால் எந்த ஒரு சேதாரமும் இல்லாமல் நான் வந்துட்டேன். பக்கத்தில் ஒருத்தி இருக்கா, அவளோட சேதாரத்தை கொஞ்சம் பாருங்கள். ஃபுல்லாக நனைஞ்சிட்டு வந்திருக்கா. நான் வந்து எனக்கு வந்து கையெல்லாம் தான் நினச்சிது. நான் வந்து ஏறி நின்றுட்டேன். நான் நின்னதுனால நம்ம வந்து தப்பிச்சிட்டோம். அவங்க நனைஞ்சிட்டாங்க. அம்மா பார்த்தீங்கன்னா வந்து பாய்ஸ் வந்து ஸ்விம்மிங் பூல் போகிறாங்க. நாங்கள் இறங்கல, அவனுங்க இறங்குறாங்க. அவ்வளோதான், அவனுக்கு போகிறானுங்க. நாங்கள் ரெஸ்ட் எடுக்க போகிறோம்.
அக்கா வந்து என்ட்ரன்ஸில் சொன்னால ஒரு ரைடு நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு இப்போ அந்த ரைடுக்கு தான் போக போகிறோம். அந்த ரைட் போயிட்டு வரோம். அந்த தலை சுத்தலோட வருவோம் திருப்பி. அப்புறமா ஈவினிங்காக ஒரு 6 o'clock மேலே இந்த ஸ்டேஜில் டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ்லாம் பண்ணியிருந்தாங்க. அதை பார்த்துட்டு நாங்களும் கீழே எல்லாருமே ஆடிட்டு இருந்தோம். அது ஒரு ஃபன்னாக ஜாலியாக இருந்துச்சு. நல்லா ஆட்டம் போட்டுட்டு அதுக்கப்புறம் நாங்கள் வீட்டுக்கு கிளம்பியாச்சு. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.